வணக்கம் மக்களே, இது பிகோமிக்ஸ். ஸோ நான் உங்கள் பிரதீப். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, என்சிபிஐ டேட்டாபேஸ் பற்றி ஒரு சின்ன ஓவர்வியூ மாதிரி ஒரு வீடியோ பண்ண போகிறோம். என்சிபிஐ டேட்டாபேஸ் எப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்சிபிஐயோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் சென்டர் ஃபார் பயோடெக்னாலஜி இன்ஃபர்மேஷன். 1988 யூஎஸ் ஆர்கனைசேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. நேஷ்னல் லைப்ரரி ஃபார் மெடிசன், நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹெல்த். ஸோ இதோட பார்ட் தான் என்சிபிஐ. இப்போ ஹிஸ்ட்ரி பார்த்துப்போம். 1990 ஜென் பேங்க், டிஎன்ஏ சீக்வன்ஸ், ப்ரோட்டீன் சீக்வன்ஸ், அது எல்லாமே நம்ம சீக்வன்ஸ் ரிட்ரைவ் பண்ணுற ஒரு டேட்டாபேஸ். 1991 பப்மெட் லான்ச் பண்ணுறாங்க ஃபார் ரிசர்ச் ஆர்டிகல். 1997 பிளாஸ்ட் அனலைசிஸு லான்ச் பண்ணுறாங்க, பேசிக் லோக்கல் அலைன்மெண்ட் டூல். அப்புறம் 2021 ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டை ஃபஸ்ட் டிராஃப்ட் பண்ணி ஆட் ஆன் பண்ணுறாங்க. என்சிபிஐயோட டூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் அனாலிசிஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைமர் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் டாக்ஸானமி ப்ரௌசர். ஸோ இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ரிசர்ச்சர்ஸ்க்கு. ஸோ இதை ட்ரக் டிஸ்கவரி, அப்புறம் டிசைனுக்கும், எவால்யூஷனரி ஸ்டடீஸ்க்கும், அதுக்கப்புறம் ப்ரிசிஷன் மெடிசன். ஸோ நீங்கள் இந்த பிக்சரில் பார்த்தா தெரியும், ப்ரிசிஷன் மெடிசனுக்கு இந்த என்சிபிஐ டேட்டாபேஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நார்மலாக நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணுற மாதிரியே என்சிபிஐ அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் நேஷ்னல் சென்டர் ஃபார் பயோடெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு ஒரு ஃபஸ்ட் லிங்க் வரும். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா என்சிபிஐயோட டேட்டாபேஸோட சர்வருக்கு போயிடலாம். ஸோ இதுதான் வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ். இதில் பார்த்தீங்கன்னா சப்மிட், டவுன்லோட், லேர்ன், டெவலப்மெண்ட், அனலைசிஸ், ரிசர்ச்னு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல் டேட்டாபேஸ், உங்களுக்கு தேவையான நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ், ப்ரோட்டீன் சீக்வன்ஸ், அது மாதிரி நிறைய நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நிறைய டேட்டாபேஸ் இருக்கும். உங்களோட ரிசர்ச்சுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இங்கே சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்சிபிஐ ஹோமில் ஆல் ரிசோர்ஸ் இருக்குது. கெமிக்கல் அண்ட் பயாலஜி, டேட்டா அண்ட் சாஃப்ட்வேர், டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ, ஸோ இது மாதிரி எல்லாமே இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாப்புலர் ரிசோர்ஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி பப்மெட், பிளாஸ்ட் அனாலிசிஸ், நியூக்ளியோடைட், இப்போ ஜீனோம், எஸ்என்பி, ஜீன், ப்ரோட்டீன், ஸோ இது எல்லாமே பாப்புலர் ரிசோர்ஸ். அது மட்டும் இல்லாமல் இங்கே சப்மிட் பண்ணிங்கன்னா, ஸோ நீங்கள் ரிசர்ச் பண்ணும்போது உங்கள் சீக்வன்ஸ் இதில் சப்மிட் பண்ணலாம். ஸோ எப்படி சப்மிட் பண்ணுறது சொல்லிட்டு நான் ஃப்யூச்சர் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி எங்கள் டவுன்லோட்ஸ், என்சிபிஐயோட டேட்டாவை உங்கள் கம்ப்யூட்டரில் டவுன்லோட் பண்ணலாம். அப்புறம் லேர்ன், இந்த லேர்ன் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயே வெபினார் அண்ட் கோர்சஸ் எல்லாமே இருக்கும். அப்புறம் கான்ஃபரன்ஸ், ப்ரெசன்டேஷன். இந்த டுட்டோரியல் உள்ள போனீங்கன்னா வெபினார் அண்ட் கோர்சஸ், கான்ஃபரன்ஸ், ப்ரெசன்டேஷன், டுட்டோரியல், டாக்குமெண்டேஷன். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது டுட்டோரியல். இந்த டுட்டோரியலோட உள்ள பேஜ் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டேட்டாபேஸ் என்சிபிஐயை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் ஒரு வீடியோ, அதுக்கப்புறம் பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்சிபிஐயோட ஜீன் எக்ஸ்பிரஷன் எப்படி அனலைஸ் பண்ணுறது சொல்லிட்டு வீடியோ கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதே மாதிரி பார்ட் 2, பார்ட் 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 சீக்வன்ஸை எப்படி அலைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக உங்களுக்கு வந்துடும். ஸோ 2 சீக்வன்ஸ் இல்லைனா அதுக்கும் மேலே எப்படி நீங்கள் பிளாஸ்ட் பண்ணி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இது நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாகவும் நீங்கள் இந்த என்சிபிஐ ஈஸியாக எப்படி யூஸ் பண்ண சொல்லிட்டு ஈஸியாக கற்றுப்பீங்க. பார்த்தீங்கன்னா டெவலப், ஸோ என்சிபிஐயோட ஏபிஐஸ் அண்ட் கோட் வச்சு லைப்ரரியை பில்ட் பண்ணுறதுக்காக, அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறதுக்காக, என்சிபிஐ டூல் வச்சு டேட்டா அனலைஸ் பண்ணுறதுக்காக இந்த அனலைசேஷன் டூல் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தான் இந்த சீக்வன்ஸ் ரிட்ரைவல், ஸோ பிளாஸ்ட் அனலைசஸ், சிடி ட்ரீ, கோபல்ட், ஸோ இது மாதிரி நிறைய சீக்வன்ஸ், நிறைய டூல் பற்றி இதில் இருக்கும். ஓப்பன் ரீடிங் ஃபார்ம், ஸோ இது எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிசர்ச், ஸோ என்சிபிஐயோட ரிசர்ச் அண்ட் கொலாபரேஷன் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். இப்போ நான் ஜஸ்ட் ஓவர்வியூவாக எப்படி சீக்வன்ஸ் பார்க்குறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸை எனக்கு நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் வேணும். நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் என்ன சீக்வன்ஸ் வேணுமோ, ஸோ எனக்கு பெசிலஸ் சீரஸோட நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் வேணும். ஸோ அங்கே போயிட்டு பிஸ்னஸ் சீரஸ் சொல்லிட்டு இதில் போட்டு
இப்போ சர்ச் பண்ணால் இந்த ஆப்ஷன் சர்ச் பண்ணிங்கன்னா சர்ச் ஆகும். சர்ச் ஆகிட்டு நமக்கு ஒரு ரிசல்ட் பேஜ் கிடைக்கும். பிசினஸ் சீரஸோட கம்ப்ளீட் ஜீனோம் இருக்குது. ஸோ இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ எனக்கு அந்த சீக்வன்ஸ்குள்ளே போகும். நீங்கள் பார்த்தீங்களா, ஸ்பீசிஸ் நேம் கம்ப்ளீட் ஜீனோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஜென் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இந்த AP072009.1 இதுதான் வந்து அசிஷன் ஐடின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஐடியை வந்து நான் காப்பி பண்ணி இந்த இடத்துல போட்டால் எனக்கு இந்த சீக்வன்ஸ் கிடச்சிடும். உங்களுக்கு வெறும் அசிஷன் ஐடி மட்டும் இருந்தால் போதும் சீக்வன்ஸ் ரிட்ரைவலுக்கு. அசிஷன் ஐடி வச்சும் நீங்கள் சீக்வன்ஸை ரிட்ரைவ் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லோக்கஸ், டெஃபினேஷன், அசிஷன், அப்புறம் வேர்ஷன், டிபி லிங்க் இது எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா. ஆத்தர்ஸ், டைட்டில்ஸ், அப்புறம் கம்ப்ளீட், அப்புறம் ஃபீச்சர்ஸ், சோர்ஸ், ஜீன்ஸ், சிடிஎஸ். ஸோ ஜீன், சிடிஎஸ் இது எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா அனோட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அனோட்டேஷன் இந்த எம்எஃப், ஐஎஸ்இ இது எல்லாமே வந்து அமினோ ஆசிட் சீக்வன்ஸ். ஓகே, எனக்கு இந்த சீக்வன்ஸ் வேணும். இங்கே ஃபாஸ்ட்டாக இருக்குல்ல, ஃபாஸ்ட்டாங்கிறது ஒரு ஃபைல் ஃபார்மேட். ஏன் இந்த ஃபாஸ்ட்டாக ஃபார்மேட் சொல்கிறாங்கன்னா, எப்போயுமே ஒரு கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டு அசிஷன் நம்பர் போட்டு அதுக்கப்புறம் சீக்வன்ஸ் வந்தாலே ஃபாஸ்ட்டாக ஃபைல் ஃபார்மேட்டுன்னு சொல்லுவாங்க. பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸில் என்னென்ன ஃபைல் ஃபார்மேட்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு டெடிக்கேட்டட் வீடியோ போடுறேன். எனக்கு இந்த சீக்வன்ஸ் எடுத்து காப்பி பண்ணி நோட் பேட்லேயோ எதுலேயோ வந்து காப்பி பண்ணி போட்டோம். ஸோ இதுதான் வந்து சீக்வன்ஸ் ரிட்ரைவல். இது வந்து பேசிக்காக உங்களுக்கு என்சிபியோட ஓவர்வியூ பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ என்சிபியோட கம்ப்ளீட் பார்ட் வந்து எப்படிலாம் சீக்வன்ஸ் ரிட்ரைவ் பண்ணலாம், ஜீன் எப்படி பார்க்கலாம், அது எல்லாமே வந்து தனித்தனி வீடியோ உங்களுக்கு போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே மக்களே, பாய்.